பாரதிய ஜனதா கட்சி பிரித்து கொடுத்த தொகுதி பங்கீட்டு பட்டியலை திராவிட முன்னேற்ற கழகத்தின் அழுத்தத்தின் காரணமாக அதிமுக தலைமை கழகத்திலிருந்து வாசித்துவிட்டு நேரடியாக மயிலாப்பூரிலே பாரதிய ஜனதா போட்டியிடும் தொகுதியிலே நின்று தன்னுடைய பிரச்சாரத்தை துவக்கிய எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுக தான் இந்த கூட்டணிக்கு தலைமை வகிக்கிறது என்று அறைகூவலிட்டார். ஆனால் அந்த கூட்டணியிலே போட்டியிடுகின்ற தமிழ் மாநில காங்கிரஸ் இரட்டை இலை சின்னத்திலே போட்டியிடவில்லை, பாரதிய ஜனதாவின் சின்னமான தாமரை சின்னத்தில் தான் போட்டியிடுகிறது. அப்படி இருக்கின்ற நிலையில் அதிமுக தலைமையில் இந்த கூட்டணி என்று எப்படி எடுத்துக்கொள்ள முடியும்? அதேபோல் ஆடு நடைகிறதே என்று ஓநாய் கவலைப்பட்டது போல் இந்த கூட்டணியில் தேர்தல் அங்கீகாரம் பெற்ற கட்சியை விட தேர்தல் அங்கீகாரம் இல்லாத கட்சிக்கு கூடுதல் இடங்களை ஒதுக்கிவிட்டதாக கூறியிருந்தார். நான் அவரை வரலாற்றை திரும்ப பார்க்க சொல்லுகிறேன். 2011ஆம் ஆண்டு தேமுதிக அதிமுக கூட்டணியில் இருந்தபோது 41 இடங்கள் ஒதுக்கப்பட்டது. அன்றைக்கு அந்த கட்சிக்கு தேர்தல் அங்கீகாரம் இல்லை. ஆனால் அந்த கூட்டணியிலே இருந்த சிபிஐ, சிபிஎம் போன்ற கட்சிகளுக்கு தேர்தல் அங்கீகாரம் இருந்தது. அன்றைக்கு தேர்தல் அங்கீகாரம் இருந்த கட்சியை விட தேர்தல் அங்கீகாரம் இல்லாத கட்சிக்குத்தான் கூடுதல் இடங்கள் ஒதுக்கப்பட்டது என்பதை வரலாற்றை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மறந்துவிட்டார். அதேபோல் சென்னையை பற்றி பேசுகின்ற பொழுது தண்ணீரில் தத்தளிப்பதாக சொன்னார். கடுமையான புயல், மழை, வெள்ளம் வந்தபோது வெளி உலகத்துக்கே வராதவர். கொரோனா என்ற நோய் தொற்று தமிழகத்தை ஆட்டிவித்த போது ஆட்சி அதிகாரத்திலே இருந்த அன்றைய முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்களோ அல்லது அவருடைய சகாக்களான அமைச்சர் பெருமக்களோ வீதிக்கு வரவில்லை. அன்றைக்கும் வீதியிலே இருந்து மக்களுக்காக, மக்களின் நலனுக்காக உடையும் உணவும் மருந்தும் வழங்கியவர் இன்றைய முதலமைச்சர், அன்றைய எதிர்க்கட்சி தலைவர் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள். அன்றைய தினம் கொரோனா நோய் தொற்று பரவுகிறது, சட்டமன்ற கூட்டத்தை வேண்டாம் என்று மாண்புமிகு முதலமைச்சர் அவர் இன்றைய முதலமைச்சர் அன்றைய எதிர்க்கட்சி தலைவர் வலியுறுத்திய போது கொரோனாவால் ஒரு உயிர் கூட தமிழகத்தில் மடியாது என்று அறைகூவலிட்டார். ஆனால் ஆயிரக்கணக்கான உயிர்கள் மடிந்த பிறகுதான் கொரோனா நோய் தொற்றை உணர்ந்தார். அந்த கொரோனா நோய் தொற்றிலிருந்து தமிழக மக்களை மீட்டவர் 2021ஆம் ஆண்டு ஆட்சிக்கட்டிலுக்கு வந்த பிறகு அந்த கொரோனா நோய் தொற்றின் போது தமிழக முதல்வர் 5000 ரூபாய் தர வேண்டும் என்று கோரிக்கை வைத்தபோது அதில் 1000 ரூபாய் கொடுத்து நழுவிய அன்றைய முதல்வர் எடப்பாடி பழனிசாமிக்கு பதில் சொல்லுகின்ற வகையில் ஆட்சி பொறுப்பை ஏற்றவுடன் 4000 ரூபாயை அனைத்து குடும்பங்களுக்கும் வழங்கிய பெருமை இன்றைய முதல்வர் மாண்புமிகு தமிழக முதல்வர் திராவிட மாடல் ஆட்சியின் நாயகன் அவர்களை சாரும். கூட்டணி கட்சிகளை கட்டாயப்படுத்துறதா எனக்கு குற்றச்சாட்டு வச்சிருந்தாரு. எங்க கூட வரவங்க கூட்டணி கட்சிகளுக்கு எந்த சின்னத்தை வேணா போட்டிடலாம், சுதந்திரத்தை கொடுக்கணும்னு சொல்லிட்டு. இது ஜனநாயக கட்சி. இந்த கட்சியில் தான் ஜனநாயகம் பின்பற்றப்படும். தலைவர் முதல் தொண்டன் வரையில் எதை வேண்டுமானாலும் கருத்து பரிமாற்றங்கள் மாறிக்கொள்ளலாம். இது உட்கட்சிக்குள்ளேயே இருக்கின்ற ஜனநாயகம் என்றால் எதிர்கட்சியிடம் எப்படி நாங்கள் அப்படி ஒரு போக்கை கடைபிடிப்போம்? மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி கூட அவர்களுடைய தொகுதி பங்கீடு முடிந்த பிறகு வெளியில் வந்தபோது இந்த கேள்விகளை நிருபர்கள் கேட்டபோது அப்படி எந்த நிர்பந்தமும் எங்களை நிர்பந்திக்கவில்லை, சுதந்திரமாகத்தான் பேசினார்கள், எங்கள் விருப்பம் போன்ற சின்னத்தில் தான் நாங்கள் நிற்போம் என்றார். மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் கூட செய்தியாளர் சந்திப்பில் அவர்களாகத்தான் 3 சூரியனில் நிற்போம், 1 தனித்து நிற்போம் என்று அவர்களாகத்தான் உறுதி கொடுத்திருக்கின்றார்கள். ஏன் 3 நிற்பவர்களை 4ஆவதையும் சூரியனிலே நிற்க சொல்லி நிர்பந்திக்கலாம் அல்லவா? அப்படி அல்ல. இது ஜனநாயக கட்சி, தெளிந்த நீரோடை, எல்லோருக்கும் எல்லாம் என்பதுதான் முதலமைச்சர் அவருடைய கொள்கை.
ஆகவே இந்த கூட்டணி நிர்பந்தத்தால் ஏற்பட்ட கூட்டணி அல்ல. நிர்பந்தத்தால் அமித்ஷா அலுவலகத்தில் ஏற்பட்ட கூட்டணி தான் அதிமுக கூட்டணி என்பதை அழுத்தம் திருத்தமாக தெரிவித்துக் கொள்கிறேன். பாப்பா ஒன்றுமே கேட்கல. எங்களை பொறுத்தளவு எங்கள் கண்ணுக்கு எட்டிய தூரம் வரை எதிரியே தெரியவில்லை என்றுதான் நாங்கள் சொல்லுவோம். நான் பார்ப்பதை ஒரே ஒரு லேடிஸ் தான் கேள்வி கேட்டிருக்கேன். 75 ஆண்டுகள் பவள விழா கண்ட இயக்கம். உங்கள் முன்பு பேட்டியிலே உட்கார்ந்து இருக்கின்ற நான் கூட 45 ஆண்டுகளை கடந்து அரசியல் பயணத்திலே இருக்கின்றேன். நல்லது கெட்டது, தீமைகள் நன்மைகள், புயல் வெள்ளம், இயற்கை சீற்றம், தீ விபத்து, பல குடும்பங்களுடைய சூழ்நிலைகள், இவற்றையெல்லாம் அனுசரித்து மக்களோடு மக்களாக ஒன்றாக பழகியவர்களை விரும்புவார்களா, அல்லது விருந்தினர் போல் எப்போதாவது ஒரு வேளை வீட்டிற்கு வருபவர்களுக்கு ஒரு தட்டு உணவு அறிந்து விட்டு திரும்பி அனுப்பிவிடுவது அப்படி இருப்பவர்கள் விரும்புவார்கள்? ஆகவே குடும்பமாக 75 ஆண்டுகள் பவள விழா கண்ட இயக்கம் தமிழகத்திலே வேரூன்றி இருக்கின்றது. அதைத்தான் நான் முன்பு பேட்டியிலே சொல்லும்போது கூட சொன்னேன். எங்கள் தலைவர் காலிலே நிகம் முளைத்த காலத்திலிருந்து அவர் கால்படாத இடங்களே தமிழகத்தில் இல்லை. இன்றைய அரசியல் உலகில் மிகவும் தெளிவாக மக்கள் இருக்கின்றார்கள். சீர்தூக்கி பார்ப்பார்கள். தியாகத்திற்கா அல்லது வேஷத்திற்கா, தேர்தலுக்கா அல்லது நாட்டினுடைய முன்னேற்றத்திற்கா என்று சீர்தூக்கி பார்க்கின்ற பொழுது நிச்சயம் எந்த இதுவாக இருந்தாலும் எடைக்கல்லிலே அதிக உயரத்திலே இருப்பவர் எங்களுடைய மாண்புமிகு திராவிட மாடல் ஆட்சியுடைய நாயகன் முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினாகத்தான் இருப்பார். நிறைய சொல்லிட்டார். தென் சென்னை பொறுத்த வரைக்கும் கூடுதலாக நீங்க சொன்ன மாதிரி வட சென்னை பொறுத்தாலுமே இந்த கூடுதலாக உங்க கட்சியுடைய செயல்பாடு எப்படி இருக்கும்? ஓட் போலிங் அதே பொறுத்தவரைக்கும் என்ன பண்ண இருக்கீங்க சார்? நான் தான் சொன்னேன் சார், எந்த கட்சியிலுமே பாகமுகவர்களை இன்னும் முழுமையாக நியமிக்கவில்லை. திராவிட முன்னேற்ற கழகம் மாத்திரம்தான் பாகமுகவர்களை முழுமையாக நியமித்து தேர்தல் அங்கீகாரம் பெற்றிருக்கின்றன. அது மாத்திரமில்லாமல் பாகமுகவர்களுக்கு அடுத்து பிடிஏ என்று ஒரு பாகமுகவர் நியமித்திருக்கின்றோம். பிடிஏ என்றால் டிஜிட்டல் ஏஜென்ட், இந்த நவீன காலத்திற்கு ஏற்றாற் போல் செயல்படக்கூடிய व्यक्ति. அடுத்து தேர்தல் களத்திலே ஓட்டம் எப்படிப்பட்ட சூழல் இருந்தாலும், வெயிலாக இருந்தாலும், மழையாக இருந்தாலும், இரவாக இருந்தாலும், பகலாக இருந்தாலும் ஓடுவதற்கு பிஒஏ என்று ஒருவரை நியமித்திருக்கின்றோம். அவர் இளைஞரணியை சார்ந்தவர். இப்படி பகுத்து பார்த்து தரைப்படை, கடற்படை, காலாட்படை, குதிரைப்படை, யானைப்படை அனைத்தையும் தயார் செய்து தேர்தல் களத்திற்கு தயாராக வைத்திருக்கின்றோம். இந்த படையை முந்துகின்ற சக்தி எங்களுக்கு தேர்தல் பணி கற்றுக் கொடுக்கின்ற அளவிற்கு தமிழகத்திலே எந்த இயக்கமும் இல்லை. தேர்தல் பணிக்கென்று ஒருவருக்கு சான்றிதழ் தர வேண்டும் என்றால், ISI முத்திரம் வேண்டும் என்றால், அது திராவிட முன்னேற்ற கழகத்திற்குத்தான் தருகின்ற அளவிற்கு இந்த இயக்கத்துடைய தொண்டன் பயிற்சி பெற்றுள்ளார்.